அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. உங்கள் குழந்தைங்க பீட்ரூட்டே சாப்பிட மாட்டாங்களா? அவங்கள எப்படியாவது பீட்ரூட் சாப்பிட வைக்கணும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பீட்ரூட் நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே பீட்ரூட் கொஞ்சம் லைட்டாக உப்புத்தன்மை இருக்கும், அதுக்காக கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விடுங்க. அந்த தண்ணி சுண்டி வரும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே தேவையில்லை, அதில் இருக்க தண்ணியிலே நல்லா வெந்து வரும். தண்ணி நல்லா சுண்டினதுக்கு அப்புறமா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். தூள் சேர்த்திங்கன்னா தான் பிள்ளைங்க சாப்பிடும்போது வாயில் கடிப்படாமல் இருக்கும் ஏலக்காய் எதுவும், அதனால் ஏலக்காய் தூளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கனாக்கா வெல்லம் நல்லா உருகி ஒரு பாகு மாதிரி வரும். அந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை சிம்லே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டிங்கனாக்கா அடி பிடிக்காமல் நல்லா சுண்டி வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இதை பார்க்கவே கொஞ்சம் அல்வா மாதிரியே தெரியும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், பிள்ளைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இது கூட நீங்கள் கேரட் சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம், இல்லை இது கூட இன்னும் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் நீங்கள் போடுறீங்கனாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாதிரி போட்டு அது ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சப்பாத்தி மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கேன், அதை தனித்தனியாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் இப்போ ஒரு தடவை ட்ரை மாவு போட்டு ஒரு தடவை நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட்டை ஸ்டஃபிங் பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம சப்பாத்தி மாவு உருண்டை பிடிக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வரமாவு போட்டு அதை மறுபடியும் இன்னொரு தடவை உருட்டி வச்சிங்கனாக்கா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது, நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவும் உங்களுக்கு இலகாமல் இருக்கும். இது ஒரு சின்ன டிப் தான், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பால் எடுத்து நல்லா வரமாவில் இது பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக அப்பளம் சைஸ் அளவுக்கு நான் திரட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாக தேய்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் உள்ளே வச்சிடலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பீட்ரூட் வச்சுக்கிறேன். ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கனாக்கா நீங்கள் சுற்றி பிடிச்சி நம்ம மறுபடியும் தேய்க்கும் போது வெளியில் வந்துடும். ஸோ அது உள்ளே அடங்குற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நான் இந்த இப்போ சுற்றி பிடிச்செல்லாம் அந்த மாதிரி சுற்றி பிடிச்சிட்டு நல்லா கவர் பண்ணி அமுக்கி விட்டுட்டிங்கனாக்கா இந்த மாதிரி நல்லா ரோலாகி அமுங்கிரும். இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இருக்கிற எல்லா பீசஸையும் அது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது எப்படி திரட்டுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு தேய்க்கும் போது அந்த கனமாக நம்ம சுற்றி பிடிச்ச பகுதி மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கனாக்கா கீழே இருக்க பகுதி லேசாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு வெளியில் வராது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு சப்பாத்தியை தேய்ச்சிக்கோங்க. இப்போ பீட்ரூட் எல்லாமே உள்ள ஸ்டஃபிங் ஆகிருக்கு, வெளியிலே வராது. இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த சப்பாத்தியை போட்டுட்டு நல்லா ஒரு நிமிஷம் சிம்லே வச்சு ஒரு தடவை பெரட்டி கொடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு தான் செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம நெய்யே சேர்த்து கொடுக்கலாம், வாசமாகவும் இருக்கும். பிள்ளைங்க லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் இன்றைக்கி நெய் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா வாட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெய் தடவி நீங்கள் சுட்டி எடுத்து பாருங்கள், நல்லா வாசமாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். 2 பக்கமும் நல்லா நெய் தடவி சுட்டி எடுத்துக்கோங்க. ஆயில் சேர்த்திங்கனாக்கா நீங்கள் இல்லை நீங்கள் பேக் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் நெய் தடவி வச்சுட்டிங்கனாலும் அதுவும் சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், சப்பாத்தி நல்லா உப்பி வருது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்கு. உங்களுக்கு உள்ளே பீட்ரூட் நல்லா வேக வச்சு தான் நம்ம வச்சுருக்கோங்கனால நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சத்தான சாப்பாடு நம்ம எப்படி வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டா போதும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.